இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார், இதுக்கு பதில் சொல்லுங்கள். சரியா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டோன்னா இல்லை, யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன். நம்மகிட்ட ஒரு பெரிய மூட நம்பிக்கை இன்னைக்கு. ரைஸ் சாப்பிட்டதால தான் சுகருக்கு மாத்திரை, ரைஸ் சாப்பிட்டதால தான் இன்சுலின் போடுறோம், அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒன்று தான் சாப்பிடுவாங்க ரைஸ். வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது இந்த வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுக்கிடுங்க. சரியா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இல்லை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டு சொல்லுங்கள். வெந்தயம், ஆவாரம்பூ, மூக்கரட்டை கீரை, சிறுகுறிஞ்சான் பொடி, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ, கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இது எல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சுகருக்கு ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட் சுகருக்கு மட்டும் 4 மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. வெந்தயம், கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், கருப்பு கவனி அரிசி, சிறுதானியம், மூக்கரட்டை கீரை, வெந்தயம், ஆவாரம்பூ, நடைப்பயிற்சி, நெல்லிக்காய் ஜூஸு. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், உடல் பருமன், இது எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. இங்கே பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னு என்னாகும் தெரியுமா? என்னாகும்? சுகர் மாத்திரை, இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தில் ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் தான் சொல்லுது. அதுக்கு பேர் தான் அந்த புத்தகம் சொல்லுது, ரெமிஷன் இஸ் பாசிபிள். வாழ்க்கையை மாத்திரை கூட வேஸ்ட் பண்ணாதுங்க. புத்தகமே சொல்லியாச்சு, ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு யாருக்கா உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சும்மா ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி மாத்திரை போட்டு கூட யாராவது ஒரு ஆளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா?